ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கீர்த்திஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்டாண்ட் ஃபிக்ஸிங் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கடையிலேருந்து வாங்கும்போது இது மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தனித்தனியாக தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரியான ஃப்ரேம் வந்து உங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது நீங்கள் கிளாஸ் போகிறீங்க இல்லை வெளியில் எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிக்கிறதுக்கு மூவபுளாக இருக்கும். கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸியான ஃபிக்ஸிங் தான். அதாவது அதில் தனித்தனியாக ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டாண்டில் அந்த ஸ்க்ரூ கழட்டிட்டு அந்த ஹோல் எடுத்த மாதிரியே நீங்கள் வந்து மாட்டிக்கணும். நாலுக்குமே ஒரே சைஸுங்கிறனால உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 4 கால் இருக்கு இல்லையா, அதில் கீழே புஷ் கொடுத்துருப்பாங்க, அது மேலே வந்து அந்த ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை கரெக்டாக அந்த ஹோலுக்கு நேராக வச்சு கையிலே கூட டைட் பண்ணிடலாம். நீங்கள் ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக 4 ஸ்க்ரூவையுமே போட்டதுக்கப்புறமா கீழே இருக்கிற அந்த புஷ்ஷை வந்து அந்த தரையில் சமமாக இருக்கிற மாதிரி ஆடாத இருக்கிற மாதிரி நல்லா வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்க்ரூ ட்ரைவரில் ஸ்பேனர் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அந்த மிடில் ரிங் வந்து நம்ம கையில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, இந்த மாதிரி டூல் வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா அங்கே பெயிண்ட்லாம் இருக்கும், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கையில் பண்ணுறதுக்கு. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் பண்ணி அந்த ரிங் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி மட்டும் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷின் நாடா வந்து உங்களுக்கு டைலரிங் ஷாப்பில் கிடைக்கும். இந்த நாடா வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதாவது ரிங்குடைய இன்னர் ரிங் இருக்கு இல்லையா, இன்னர் பார்ட்டை அதை எடுத்துகிட்டு அதில் வந்து எல்லா சைடும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு க்ராஸாக வந்து அதை டைப் பண்ணிகிட்டே வரணும், சுற்றிக்கிட்டே வரணும். நல்லா கொஞ்சம் ஒட்டுற அளவுக்கு நிறையா கம் போட்டு நீங்கள் நல்லா ஃபிக்ஸ்டாக பண்ணிடுங்க, லூஸ் ஆகாத மாதிரி. அதே மாதிரி சுற்றும் போது ஒன்று மேலே ஒன்று வந்து ஓவர்லாப் ஆகக்கூடாது, கிராஸாகவே சுற்றுங்க. அப்போ தான் அதை வந்து கொஞ்சம் அந்த அடுத்து ஒரு லேயர் வர மாதிரியும் இருக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு கிளாத் போடும்போது ஃப்ரேம் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். நம்ம இது மாதிரி ஃப்ரேமை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தான் ரிங்கில் அதாவது ஃப்ரேமில் ஏதாவது பிசுறு இருக்குது அப்படின்னா கூட கிளாத்தை வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் செயின் ஸ்டிச் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.